முன்னாடி நடந்த ஒரு இன்சிடென்ட்டில் வந்து ஒரு 80 வயசு பாட்டியை ரேப் பண்ணியிருக்காங்க. 3 மாதம் குழந்தையும் பார்க்குறது இல்லை, 80 வயசு பாட்டியும் பார்க்குறது இல்லை. என்ன அந்த பாட்டி என்ன போய் பாய் ஃப்ரெண்டு கூட பேசுனாங்களா, இல்லை குட்டி ட்ரெஸ் போட்டுட்டு வெளியில் போனாங்களா? எதுவுமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மெயின் ரீசனாக என்ன இருக்கலாம் அப்படின்னா, கஞ்சா அதிகமாக இருக்குது, ஆல்கஹால் அதிகமாக இருக்குது. மக்கள் வந்து ஒரு காமனாக ஒரு பொண்ணு ஒரு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே காமனாக போயிட்டு வர முடியுமானா முடியாது. ஏன்னா எவன் தண்ணி அடிச்சுட்டு பின்னாடி வருவான், எவன் கஞ்சா அடிச்சுட்டு பிரச்சனை பண்ணுவான், நம்ம பத்திரமா வீட்டுக்கு போயிருமான்னு ஒரு 5% ஆச்சும் ஒரு பெண்களுக்குள்ள அது ஒரு இன்செக்யூர் ஃபீல் இருக்குது. இப்படி ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பே கொடுக்க முடியாத ஒரு கேவலமான ஆட்சி கொடுத்துட்டு இருக்கிறவங்க தான் திராவிட அரசாங்கம். இதை எதிர்த்து யாராச்சும் கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி போனால் அண்ணாவை பார்த்து கோமாளின்னு ட்ரோல் பண்ணுறதுல ஆரம்பித்தேன். அந்த புரட்சி பண்ணதான் சாட்டையெல்லாம் அடிச்சிட்டாங்க, கோமாளித்தனமாக இருக்கே அப்படிங்கிறதுல ஆரம்பித்தது தான் இன்னைக்கு பிஜேபி மகளிர் அணி வந்து பெண்களுக்காக முன்னாடி நின்று ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, பேரணி போகிறாங்க. அந்த பேரணியை தடுத்து நிறுத்தணும்னு 300 நாளே போய் அவங்களுக்கு வீட்லேயே பாதுகாப்பு கொடுத்து வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறீங்க. இந்த பாதுகாப்பை பஸ் ஸ்டாண்ட்லேயும் காலேஜ்லேயும் ஸ்கூல்லையும் பெண்களுக்கு கொடுத்துருந்தீங்கன்னா இந்த மாதிரியான சூழ்நிலை வந்திருக்காது. கஞ்சாவை தடுத்து நிறுத்தியிருந்தீங்கன்னா வந்திருக்காது.